டேய் பெஸ்ட்டோ 100 மயம் வச்சுருக்கான். அது அவனாக நியமித்தான், அவனாக இருக்கக்கூடாது கணக்கு. புரியுதா? 100 மயத்துலேருந்து எவ்வளோ தகவல் வந்திருக்கு, எவ்வளோ கைலாசத்துலேருந்து எவ்வளோ தகவல் வந்திருக்கு. இப்போ கணக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த கணக்கு 100 மயத்துக்கு கொடுத்தது சேத்தூருக்கு போயிடுச்சு காவல் நிலையத்துக்கு. காவல் நிலையத்தில் இருந்து ஈஸ்வரன் மகன் எங்கள் அண்ணன் மகன்கிட்ட கூப்பிட்டு நீ தலார் ஸ்டேஷனில் சொல்லிடுங்க அப்படிங்க. அப்போ என்ன அர்த்தம்? அது சேர்த்து பிடிக்காரு, அவர் தான் பட்டணம் தட்டுவார். இப்போ இன்னொன்று கேட்டுக்கோ, அரசியல்வாதி நாற்காலி சேரை பிடிச்சி சென்னையில் மெட்ராஸில் உட்காந்துருக்கானா அவனுக்கே அவர் தட்டி விட்டுருவார். தட்டி விட்டு மகன்கிட்ட பேச வைப்பார். பேசினா கிழிச்சு எடுத்து போடுவான். புரியா? அது செய்ய மாட்டார். அது எப்படி வலையில் உள்ளே வரணும், அது வலைக்குள்ளே எப்படி வரணும், எவன் தப்பு செய்கிறான் அந்த மாதிரி தான் உள்ளே எழுப்பார் கடவுள். புரிஞ்சிக்கோ, புரிஞ்சினாட தெரிஞ்சினாட. அதுக்கு தான் உட்காந்து பட்டணம் தட்டி விட்டார். சேத்தூர் காவல் நிலையத்தை பட்டணம் தட்டி விட்டார். உட்கார்ந்த இடத்துல மூளையை திருப்பிடுவார். மூளை திருப்பிடக்கூடிய கடவுள் ஒன்று தான் முடியும், வேறு யாரால முடியாது. புரிஞ்சுக்கோ. சேத்தூர் கண்ட்ரோலை வானரப்பட நின்று தான் எடுப்பான். இந்த கண்ட்ரோலை பிடிச்சிட்டாரு. இனிமேல் யாரும் அசைக்க முடியாது. இது ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்றம் கோர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வழக்கறிஞர் ஏற்றிடுவான். அங்கே போனது இங்கே போனது மாற்றி இது என்ன விளையாட்டான்னு கேள்வி கேட்கல. அப்போ தான் சேத்தூர் பத்திரப்பதிவு எல்லாமே வச்சு தூக்குவார். இது ஒரு விளையாட்டு. எவ்வளோ பெரிய விளையாட்டு இது புரோக்கரை வச்சு தான் எல்லா இடமும் அழிச்சிட்டான். இப்போ புரோக்கரு ஒரு சேச்சி பேண்டியை கூப்பிட்டு வரான். அவனாக உட்காந்து தடவு தான் தடவிட்டு பிளாட் அடிக்கணும் போட்டு தின்னுட்டு போயிடுறான். வாங்குறவன் போகிறவன் காகித பேப்பரை வச்சு திமிர்த்தனமாக சண்டை ஒன்று வைக்கணும் இப்படியே வரான். அப்போ புரோக்கர் ஒட்டு மொத்தமாக தூக்குவார். இல்லை புரோக்கர் இல்லை சுற்றி வட்டாரம் நல்லா கேட்டுக்கோடா. வலையில் மாட்டிட்டான். வலையில் மாட்டி உள்ளதான் போயிடுச்சு, கவலைப்படா. அந்த நேரம் வானரப்படையை வச்சு பிதிக்கி எடுத்து போடாது. சாணி வெளியே வந்துடும். புரியா? பத்திரப்பதிவு சேத்தூருக்குள்ள பத்திரப்பதிவு அந்த காவல் நிலையில் உள்ள கணக்கு எடுக்கணும். இவன் காவல் நிலையத்தில் எதுக்கு விட்டான், பூரா எதுக்கு விட்டான், அப்போ அந்த பத்திரப்பதிவு பிடிக்கார். இது தலாரம் சும்மா போக்குவரத்து போகிறது தான் அவங்களுக்கு. சரியா? கடவுள் உட்காந்துருக்காரு தெரியாத அளவுக்கு. அங்கேருந்து வரையில் கடவுள் உட்காந்துருக்காரா சலிட்டு அடித்து தான் வரணும் கடவுளுக்கு. அதை அடிக்கக்கூடியது வானரப்படை தான் அடிப்பான். 10 கிலோமீட்டர் தள்ளி நின்னாலும் கடவுள் உட்காந்துருக்காரு. அப்படியே எப்படி போகணுமோ எப்படி வரணுமோ அப்படி சலிட்டு அடித்து தான் வருவான். புரியுதா? நீ இந்த அரசியல்வாதி நியமித்த அத்தனை அதிகாரியும் அப்படியே அவரை ஆட்டி பார்ப்ப. அவர் இடுப்பில் பூரா வந்து அச்சடித்த பேப்பர் கட்டினாலும் அவுத்துட்டு பெரியடா அந்த மோசத்தில் இருக்கடா ஒரு பேப்பர் இருக்குது, செத்த ஒரு பேய் பேப்பர் இருக்குது. சத்தியம். புரிஞ்சிக்கோ. எதுக்கு உள்ளே கொண்டு வந்து அலசினாரு ஜேசிபி, மண்டே திருப்பி கொண்டு வந்து தடவிட்டானா ஜேசிபி வண்டியை பிடிக்க இருப்ப. பின்னாடி எவ்வளோ லோடு போகுது அந்த லோடு இப்போ உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ நம்ம கைலாசத்தில் நமக்கு 1008 சேட்டை பண்ணி வச்சுருக்கான். இதில் எப்படி கொண்டு வரணும், எப்படி உள்ளே அமுக்கணும், அப்படியே அமுக்கினார், தடவினார், விட்டுட்டார் கணக்கு. இனிமேல் ஒத்த ஜேசிபி வண்டி உள்ளே தோண்டு வர பூரா கவர்மெண்ட்டு பூரா பாசு போட்டுப்பானா அந்த பாசை பிடிப்பார். எவ்வளோ மண் எங்கே போச்சு பூரா அங்கங்கே பூரா தோண்டிப்பான். இதெல்லாம் காவல்துறை அதிகாரி பிடிக்கணும். எங்கே செங்கச்சூளையில் லோடாக தட்டியிருப்பான். அதெல்லாம் அவ்வளோ அவன் இடத்துக்கு போயிடுச்சுன்னா அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்க. அப்போ மண் எங்கேருந்து போச்சுன்னு பிடிப்பார். அதையும் பார்த்துக்கோ. எல்லா இடத்துலையும் ட்ரோன் கேமரா இருக்குது. கேமரா நசுக்கி எடுத்து போடுவான். ஒழுங்காக போங்கடா, ஒழுங்காக பார்த்து கணக்கு புரியலடா. இப்போ சேத்தூர் காவல் நிலையத்தை தூக்கிட்டாரு. 100 மையம் அது உள்ளே போவோம். அப்போ நீதிமன்றத்தில் குழப்படியாக இருக்கும். அம்மா இது என்ன சுற்றி ஐயா கணக்கு எடுத்திருக்காரு, எல்லாமே உள்ளே மாட்டி நிற்கான் அப்படின்னு. அப்போ அதுக்கு எப்படி உள்ளே விடுவார், அதுக்கு உள்ளே விட்டு ஏற்றி ஆட்டி எடுப்பார். புரிஞ்சுக்கோங்கண்ணா. சேச்சி பேண்டிக்காரன் தொலைஞ்சான், இதோட அவனும் தொலைஞ்சான். அவன் 7 சமத்து சேட்டை செஞ்சுட்டு கடைசி வீட்டில் வந்து இன்னொருக்க தடை பார்ப்போன்னு வந்தான், அவனும் தொலைஞ்சான். ஏண்டா பாய்ப்பேல அதான் ஒரு புரோக்கரை வச்சு புரோக்கரை ஆடிட்டாரா? இல்லை எல்லா புரோக்கரும் கேட்டுக்கோங்கடா. யூடியூப் சேனலில் ஞாயிற்றுக்கிழமை நேற்றே போயிடுச்சு. அவன் மோரையை பார்த்துக்கோங்கடா. ஒரு கிராமத்துலேருந்து வந்தானா வந்து சேச்சி பேச்சு தடவுதானா கேஸு நடக்கிற இடத்துல உள்ளே அத்துமீறி போகக்கூடாது, வரக்கூடாது. முற்றுப்புள்ளி அவர் தான் வைக்கணும், கடவுள் தான் வைக்கணும். மானிட பிறகு யாரும் வைக்கக்கூடாது. நான் பூமியில் இறங்கியிருக்கேன், ஏன் இவ்வளோ சேட்டை பண்ணுதான், ஏன் இவ்வளோ சேட்டை பூமி அழிச்சு வச்சுருக்கான் அந்த கணக்கு எடுத்துட்டாரா. காமுட்டா பேல சொருமுண்டா பேலா பார்த்து போங்கடா. ஒழுங்காக பூமியை விவசாயம் உணவு கொடுக்குற பூமியை மதித்து நட, தொட்டு கும்பிட்டு நட. அழிக்கன்னு போகாத 2 நாக்கை வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அப்படியே எல்லாம் சரிஞ்சு போகுது கீழே. நான் அப்படியே திருவோடு எடுக்க விட்டுருவார். ஒழுங்காக போங்கடா. 3/4 சத்தியம்டா.